Hi நண்பா, வெல்கம் பேக் டு GOWTHAM Tech சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்கள் மொபைலில் சார்ஜ் நிற்கலையா, மொபைலில் சார்ஜ் சீக்கிரமாக குறையுது அப்படிங்கிறதுக்காக நிறைய அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க நண்பா. ஸோ அப்படியும் இல்லைனா உங்கள் மொபைல்லே பார்த்தீங்கன்னா ஒரு சில செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணியும் பார்த்துருப்பீங்க. ஸோ இது எதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்காது. ஆனால் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு செட்டிங்ஸை மட்டும் உங்கள் மொபைலில் சேஞ்ச் பண்ணி பாருங்கள் நண்பா. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்க நண்பா. நீங்கள் பண்ணுற லைக்ஸ் எல்லாம் வச்சு தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகான் வரும் நண்பா, அதையும் கிளிக் பண்ணி இதில் ஆளுங்கிறத கண்டிப்பாக செட் பண்ணுவீங்க நண்பா. ஓகே நண்பா, உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கூகுள் குரோம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணுங்க நண்பா. ஸோ அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டாகவே ஆப் இன்ஃபோன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கிங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் யூசேஜ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கிங்க நண்பா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேச்சஸ்ன்னு சொல்லி 431 MB என் மொபைலில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவே இருக்கும். நீங்கள் இதுவரையும் கிளியர் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா ஜிபி கணக்கில் கூட இருக்கும் நண்பா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் ஸ்டோரேஜில் அப்படியே தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த கிளியர் கேச்சஸ்ங்கிறத கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, இதுதான் அந்த ஒரே ஒரு செட்டிங்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் மாதிரி நண்பா. ஸோ இதை நீங்கள் உங்கள் மொபைலில் கண்டிப்பாக கிளியர் பண்ணுங்கள். மோஸ்ட்லி க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறவங்களா கண்டிப்பாக கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே நண்பா, அந்த ஒரே ஒரு செட்டிங்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த செட்டிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அதில் டைப் பண்ணுற இடம், அதாவது சர்ச் பண்ணுற இடத்துல க்ரோம் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஓகே நண்பா, இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா க்ரோம் URLs அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் நண்பா. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க நண்பா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. ஸோ அந்த ஒரே ஒரு செட்டிங்ஸை மட்டும் இப்போ நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த ஒரே ஒரு செட்டிங்ஸை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஓகே நண்பா, நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, நிறைய அப்ளிகேஷனும் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க, ஒரு சில செட்டிங்ஸும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ எதுவுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் பேட்டரியோட சார்ஜரு இன்க்ரீஸ் ஆகவோ இல்லை நீங்கள் மொபைல் வாங்கும் போது எவ்வளோ mAh பேட்டரி கொடுத்துருந்துருப்பாங்களோ ஸோ அந்த அளவுக்கு இப்போ வரையும் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார்ஜ் நிற்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஆனால் இந்த செட்டிங்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது நண்பா. ஓகே நண்பா, இதில் பார்த்தீங்கன்னா க்ரோம் டிவைஸ் லாக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த பேஜை ஜூம் பண்ணிக்கிங்க நண்பா. ஓகே நண்பா, இந்த பேஜை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. லாகின், நெட்வொர்க், பவர், ப்ளூடூத், USB, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நண்பா. ஸோ இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷனை மட்டும் நீங்கள் அன்டிக் பண்ணணும். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிக்கில் இருக்குது நண்பா. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செட்டிங்ஸ் மட்டும் அன்டிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா மொபைல் வாங்கும் போது எவ்வளோ பேட்டரி mAh கொடுத்துருந்தாங்களோ அந்த பவர் லெவல் அளவுக்கு நீங்கள் இந்த செட்டிங்ஸை நீங்கள் ஆஃப் பண்ணி வைக்கிறனால உங்கள் பேட்டரி சார்ஜ் பார்த்தீங்கன்னா குறையாமல் இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது நண்பா. ஓகே நண்பா, இதில் பார்த்தீங்கன்னா மூணாவதாக பவர் சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நண்பா. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஜூம் இன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிக்கில் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா அன்டிக் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. ஸோ இந்த மாதிரி அன்டிக் பண்ணிவிட்டு ஜூம் அவுட் பண்ணிவிட்டு க்ரோமை ஒரு வாட்டி ரீஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க நண்பா. ஓகே நண்பா, அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த க்ரோம் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் பவருங்கிறது பார்த்தீங்கன்னா டிக்கில் இருக்காது, அன்டிக் பண்ணிட்டோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அன்டிக் ஆயிடுச்சு. ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் சார்ஜ் குறையாமல் இருக்கும் நண்பா. ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் பெல் ஐகான் வரும், அதையும் கிளிக் பண்ணி இதில் ஆளுங்கிறத கண்டிப்பாக செட் பண்ணி வைங்க நண்பா.